இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் ஒரு மினி vlog தான் நம்ம பார்க்க போறோம். காலையில எழுந்ததும் கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு, வெயில் அடிக்கும்னு நினைச்சேன். வழக்கம் போல பால் காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் போல சாம்பாருக்கு தொட்டுக்க எக் 65 தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 5 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிட்டேன். அதுல உப்பு, பெப்பர், மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல அடியிலையும் சைட்லயும் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு அடிச்சு வச்ச முட்டையை ஊத்திக்கலாம். இட்லி பாத்திரத்துல இது மாதிரி வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்றதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஆச்சி சிக்கன் 65 பவுடர், மஞ்சள், அப்புறம் பாதி லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண முட்டையை கியூப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண முட்டையெல்லாம் இந்த மசாலால பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த எக் அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் இது கூட ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.